பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக முகுந்தன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமக பொறுப்பில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை அன்புமணிக்கு முகுந்தன் அனுப்பியிருக்கிறார். சொந்த காரணங்களுக்காக பாமக பொறுப்பில் இருந்து விலகுவதாக முகுந்தன் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாமக பொறுப்பில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை அன்புமணிக்கு முகுந்தன் அனுப்பியிருக்கிறார். அன்புமணிதான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் எனவும் முகுந்தன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாமக பொறுப்பில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை அன்புமணிக்கு முகுந்தன் அனுப்பியிருக்கிறார். அன்புமணிதான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் எனவும் முகுந்தன் தெரிவித்திருக்கிறார். தான் சொந்த காரணங்களுக்காக பாமகவில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் என்றென்றும் என் குலதெய்வம் என்றும் முகுந்தன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சமயத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில அதன் தலைவராக இவர் நீடிப்பார் அவர் நீடிப்பார் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இந்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு அவருக்கு வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, பாட்டாளி இளைஞர் சங்க தலைவர் பொறுப்புல இருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போட்டிருக்கிறாரு. தொடர்ந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணியான பாட்டாளி இளைஞர் சங்கத்துல தலைவராக கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பொறுப்பேற்ற நாளிலிருந்து நான் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டேன். சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து தற்போது விலகிக் கொள்கிறேனோ, மருத்துவர் ஐயா அவர்தான் எனக்கு என்றென்றும் குலதெய்வம் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய தாங்கள் தான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. முகுந்தன் அன்புமணி ராமதாஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில வந்த பிரச்சனையில முகுந்தன் பரசுராமனோட ஒரு சில அறிக்கைகள் கொஞ்சம் சர்ச்சையான நிலையில தற்போது அவரோட இந்த அறிக்கைகளானது பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் இடையே அந்த கட்சி நிர்வாகிகளிடையே சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக முகுந்தன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாமக பொறுப்பில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை அன்புமணிக்கு முகுந்தன் அனுப்பியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைகிறார். அன்வர் புகாரி, இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. பாமக இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்து முகுந்தன் ராஜினாமா செய்திருக்கிறார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் இருந்து பாமகவில் அன்புமணியை நீக்கியது வரை பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே கடும் மோதல் நீடித்து வந்தது. பாமக இளைஞரணி சங்க தலைவராக அக்கட்சியின் மாநில ஊடக பிரிவு செயலாளராக முகுந்தன் பரசுராமன் கடந்த டிசம்பர் மாதம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு கட்சித் தலைவர் அன்புமணி அந்த மேடையிலேயே எதிர்ப்பு பதிவு செய்திருந்தார். இதனால் ஏற்பட்ட கருத்து மோதலால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது கட்சிக்குள். முகுந்தன் பரசுராமன் ராமதாஸின் மகள் வழி பேரன் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பாமக இளைஞரின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அக்கட்சியின் தலைவராக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றார். இதையடுத்து ஜி.கே. மணியின் மகனும் திரைப்படத்துறையில் லைகா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள தமிழ் குமரனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியை கடந்த அக்டோபர் மாதம் ராமதாஸ் வழங்கினார். அடுத்த 3 மாதத்தில், அதாவது ஜனவரி 2023ஆம் ஆண்டு தனது பதவியை தமிழ் குமரன் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தியின் மகனான முகுந்தனை மாநில ஊடக பிரிவு செயலாளராக ராமதாஸ் நியமித்தார். மேலும் நியமித்தது மட்டுமில்லாமல் அவரை தன்னுடனே வைத்துக் கொண்டு அரசியல் சம்பந்தமான நுட்பங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் ராமதாஸ் பங்கேற்கும் பெரும்பாலான நிகழ்ச்சியில் முகுந்தனும் கலந்து கொண்டார். பாமக இளைஞரின் தலைவராக முகுந்தனை நியமித்ததில் இருந்து பாமகக்குள் பல சலசலப்பு ஏற்பட்டது. பாமகவில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராமதாஸ் அன்புமணி இடையே கடும் மோதல் போக்கு நீடித்தது.
இதனை அண்மையில் கூட அந்த மோதலை நாம் கண்டிருக்க முடியும். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாகவும் பாமகவினரையும் மக்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தனது மகன் மீது அவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தது ஒரு அரசியல் வட்டாரத்திலும் அந்த குடும்பத்திற்குள்ளும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் பாமக தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பமும் ஏற்பட்டது. வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கவே முகுந்தனை நியமித்ததாகவும் ராமதாஸ் கூறியிருந்தார். பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி மேசையில் வீசியது சரியா எனவும் ராமதாஸ் ஆவேசத்துடன் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் குத்தியவர் அன்புமணி தான் எனவும் தான் செய்த தவறுகளை மறைத்து அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் ஒரு பரபரப்பை குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த முகுந்தனை கட்சியில் பொறுப்பில் நியமித்ததில் இருந்து இந்த சலசலப்பு நீடித்தது. இந்த நிலையில் முகுந்தன் தனது பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்வதாக ராமதாஸிற்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். பவிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.